ரச்சோலை அனல் மின் நிலைய நிலக்கரி கொள்முதல் தொடர்பான ஒரு பொய்யான விவாதத்தில் கலந்து கொள்கின்றேன். உண்மையாகவே இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக இந்த செயற்பாட்டை செய்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த கொள்முதலில் 10 விலைமானுதாரர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிப்படைத்தன்மையாக நடைபெற்றிருக்கிறது. அது தெளிவாக அமைச்சரவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் பிழையான பிம்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். அவர்கள் ஆளுங்கட்சியில் இருந்தபோது மக்களுக்கு பல பொய்களை கூறிக்கொண்டு ஆட்சியை செய்தார்கள். அதனால் இன்று அந்த பொய்களின் நிமித்தமாக எதிர்க்கட்சியில் எதிர்வரிசையில் உட்கார்ந்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு கூட அந்த பொய்யான தகவல்களை மக்களுக்கு பிழையான பிம்பத்தை ஏற்படுத்தி தாங்கள் ஏதோ சாதித்து விடலாம், ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டு மக்களை மடையர்களாக நினைத்து கொண்டு இவ்வாறான செயற்பாட்டை செய்கின்றார்கள். மக்கள் பூரணமாக தெளிவடைந்திருக்கிறார்கள். அதனால் உங்கள் பொய்களை கண்டு அவர்கள் குழம்பி போவதில்லை என்ற வகையில் இந்த செயற்பாடானது நுரச்சோலை மின் நிலையமானது 900 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி செய்கின்றது. இந்த மின்சாரத்தில் 30 தொடக்கம் 40% மின் உற்பத்தியை மேற்கொள்கிறது. நாங்கள் இந்த வினைத்திறனாக செயற்படுகின்றோம். வெளிப்படைத்தன்மையாக இந்த டெண்டரை கோல் பண்ணி குறைந்த விலை மனுதாரர்களுக்கு வழங்கியுள்ளோம். நான் நினைக்கின்றேன் இந்த வெளிப்படைத்தன்மையால் அவர்களுக்கு இந்த விலை மனுக்கள் இவர்களது உறவுமுறைக்காரர்களுக்கு விலை மனு கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றேன். அதனால் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறான பொய்யான வதந்திகளை கொண்டு வந்து நேரத்தை வீணடிக்கின்றார்கள். இந்த பிரேரணையை கொண்டு வந்ததன் ஊடாகவே அவர்கள் கொண்டு வந்த பிரேரணையை அவர்களுக்கே எதிர்வினையாற்றுவதாக இந்த பாராளுமன்றத்தில் எல்லா விவாதங்களையும் பார்க்கும்போது தெரிகின்றது. எங்களுக்கு தெரியும், புதுப்பிக்கல் சக்தி மின் உற்பத்திக்கு நாங்கள் நகர வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் எங்களது அமைச்சரவர்கள் இன்று வடமாகாணத்தில் அதிகளவான சூரிய மின்கலன் ஊடாக மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். அதே நேரம் காற்றாலையினூடாக மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லாத வகையில் மின் உற்பத்திகளை எமது நாட்டில் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை நாங்கள் காண்கின்றோம். ஏனென்றால் மின்சார பாவனையானது எமது நாட்டில் அதிகரித்து கொண்டு போகிறது. ஏனென்றால் இன்று அதிகளவான வாகனங்கள், மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள் எமது நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நாங்கள் நிலக்கரியினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதை விட புத்தாக்கல் சக்தியினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் எமது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மக்களுக்கு மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் இதற்கான கொள்முதலை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது வழமையின்படி நடைபெறுகிறது ஒரு செயற்பாடுதான். முன்னைய காலத்தில் அமைச்சரவர்கள் கூறியிருந்தார், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இவ்வாறான டெண்டர்கள் கோல் பண்ணப்பட்டிருக்கின்றன. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு தனிநபர்களுக்கு நிலக்கரி கொண்டு வருவதற்கான பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனூடாக மக்கள் இன்று அந்த சுமையை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இன்று எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் ஊழல் செய்து விட்டோம் என்று. ஆனால் உலகத்தர நிர்ணயத்தில் எமது நாடு ஊழலற்ற நாடு இல்லை என்ற பட்டியலில் 14 இடத்தை முன்னோக்கி நகர்த்தி இருக்கின்றோம். அவ்வாறென்றால் இந்த உலக நிறுவனங்கள் கணிக்கின்ற கணிப்புகள் எல்லாம் பொய். எதிர்க்கட்சியினர் கூறுவதுதான் உண்மையோ என்று கூறுகிறது. அதற்கெதிராகவும் கூட பிரேரணையை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் கூறவில்லை, உலக நாட்டில் இருக்கும் அனைத்து நிறுவனங்களும் கூறுகிறது எமது நாடு துரிதமாக மீண்டெழுந்து வருகின்றன. அந்த வரிசையில் இப்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முதல் எமது நாடு 107வது இடத்தில் இருக்கின்றன ஊழல்கள் அற்ற நாடுகள். அதுவும் ஒரு வருடத்தில் 14 இடங்களை முன்னோக்கி நகர்த்தி இருக்கின்றோம்.
அவ்வாறென்றால் இந்த முன்னோக்கி நகர்த்தல் என்பது படிப்படியாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டு செல்லுமே ஒழிய பின்னோக்கி நகராதென்று திடமாக நாங்கள் கூறுகின்றோம். மக்களும் நம்புகிறார்கள். அதனால் தான் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு முன்னைய காலத்தில் இருந்த விட ஆதரவை விட இன்று மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகிறது. அதனால் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டுகள் கடக்கும் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்களுக்கு பூரணமான நம்பிக்கை வரும். இந்த எதிர்க்கட்சியினர்கள் கொண்டு வந்த கூற்றுக்களை பார்க்கும்போது நாங்கள் ஆட்சி அமைத்த போது கூறினார்கள் 6 மாதத்தில் எமது ஆட்சி கவிழ்ந்துவிடும், 6 மாதத்தில் ஆட்சி இல்லாமல் போயிடும். பல பொய்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் செல்ல செல்ல அவர்களது வாய்களில் இருந்து வரும் பொய்களெல்லாம் மக்கள் உணர்கிறார்கள். மக்கள் உணர்வதனால் தான் இன்று தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். இன்று முந்தைய ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு வடமாகாணத்திலோ தமிழ் மக்கள் மத்தியிலோ முஸ்லிம் மக்கள் மத்தியிலோ எந்த ஆதரவும் இல்லை. ஆனால் இந்த முறை எமது ஆட்சி கைப்பற்றிய உடனேயே பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான தேசிய மக்கள் சக்திக்கு வடமாகாணத்தில் இருந்து இன்று பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தில் இருந்து அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை மேலும் மேலும் பலத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்துக்கு விஜயம் செய்யும் போது, பிரதமர் அவர்கள் விஜயம் செய்யும் போது அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு ஆதரவை தெரிவிக்கின்றார்கள். ஏன் எவ்வாறு அந்த மன உள்ளங்களிலிருந்து ஆதரவு வருகின்றது என்றால் அவருக்கு எங்களது அரசாங்கத்தின் மீது செயற்பாடும் நம்பிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதனால் எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் கொண்டு வரும் போது அவர்களது பொய்கள் மேலும் மேலும் இந்த நாட்டு மக்களுக்கு உணரக்கூடிய வகையிலான தகவல்களை கொண்டு வந்து தங்களது எதிர்க்கட்சியை அழித்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். நேற்றைய தினம் கூறியிருந்தார்கள், நாங்கள் ஏதோ அமைச்சு பதவியை ஏற்றதாக இவ்வாறான பொய்யான வதந்திகளை பரப்புகிறார்கள். இன்று ஆளுநரை நியமித்தது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள். ஆளுநருக்கு பக்கபலமாக நாங்கள் எமது ஆதரவையும் வினைத்திறனாக இயங்குவதற்கு நாங்கள் ஆதரவை வழங்குவோம், அவர்களை சந்திப்போம். இவர்கள் கொழும்பில் யாழ்ப்பாணத்தில் வாக்கை பெற்றுவிட்டு கொழும்பில் அதிசொகுசாக வீடுகளில் வாழ்கின்றார்கள். யாழ்ப்பாணத்துக்கு வருவதில்லை. எங்கே கூட்டம் என்றால்தான் மட்டும் பெறுவார்கள். அவர்கள் இந்த உயரிய சபையில் வந்து பிழையான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். மக்கள் எங்களுக்கு கூறுகிறார்கள், அவர்கள் கூறுவதை கூறட்டும். உங்களது கடமைகளை நேர்மையாக செய்யுங்கள், உங்களுக்கு ஆதரவு பலக்கும் என்று வடமாகாணத்தில் இருந்து கூட நேற்று கூட தொடர்பு கொண்டு தொலைபேசியினூடாக தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்து கத்திவிட்டு செல்ல வேண்டியதுதான். ஏனென்றால் அவர்கள் கூறிய வசனங்களுக்கு கீழே கொமெண்டை போய் பார்த்தால் அவர்களுக்கு எதிர்மறையாகத்தான் இருக்கிறது. நாளுக்கு நாள் தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகரிக்கும் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டு மக்களுக்கு எவருக்கும் துரோகம் செய்யாது. தமிழ், சிங்கள, முஸ்லீம் என்று பார்க்காது. இந்த நாட்டு மக்கள் என்றுதான் இந்த அரசாங்கம் பார்க்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.